ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ மக்காச்சோளம் ஒரு பவுலுக்கு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி. இதை இப்போ நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா ஒன்றும் பதமாக நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு இதாக பருப்போட மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இது இப்போ நம்ம போட்ட உடனே திருப்ப வேண்டாங்க, வேக விட்டுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடையை மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடு நமக்கு 2 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ நம்ம அருமையான மக்காச்சோளம் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் மக்காச்சோளம் இருந்தால் போட்டு கொடுங்க. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பருப்பு வடை செஞ்சு கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.